வணக்கம். திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். நல்ல மேற்கத்திய உடை அணிந்திருந்தார். பலரும் அதை பாராட்டி வரவேற்றார்கள். ஆனால் பாருங்கள், எங்களுடைய அதாவது தமிழர்களுடைய உடை என்பது, பாரம்பரிய ஆடை என்பது வேட்டி சட்டை தான். மேற்கத்திய உடை அணிவதற்கு என்ன தேவை? அறிவு, திறமை, படிப்பு ஏதாவது தேவையா? இல்லையே. எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான். திரைப்படங்களிலே பல மேற்கத்திய உடைகளிலே நடித்திருந்தார். ஆனால் முதல்வராக இருந்தபோது எப்போதும் அழகான வேட்டி சட்டையிலே தான் இருப்பார். ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல. அவர் தமிழினம், தமிழ் பண்பாடு, தமிழ் மண் இவற்றிற்கு வெளி உலகத்திற்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஒரு முகமாக திகழ்கின்றவர். அப்படிப்பட்டவர் எங்களது தமிழர் உடையை பகிரங்கமாக புறக்கணித்து மேற்கத்திய உடையை தேர்ந்து அணிவது என்பது தமிழர்களின் பண்பாட்டை சற்றே மதிக்காதது போல்தான் தெரிகின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி என்பது மிகப்பெரிய பதவி. ஆனால் அதனால் அவர் அணியும் உடைக்கும் கூட ஒரு ஆழமான பொருள் இருக்கின்றது. தமிழர்களின் அரசியல் மரபு எப்படி என்றால், அது எளிமையை உயர்வான பண்பாக கொண்டாடும் ஒரு மரபு. எளிமை என்பது நல்லது என்று சொல்லும் மரபு எங்களது. வெள்ளை வேட்டி சட்டை என்பது வெறும் உடை அல்ல எங்களுக்கு. அது பணிவை குறிக்கின்றது, தமிழர்களின் அடையாளத்தை குறிக்கின்றது, தமிழர்களின் பண்பாட்டின் கம்பீரத்தை குறிக்கின்றது. இப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய உடையை தூக்கி எறிந்துவிட்டு மேற்கத்திய உடையை அணிவது என்பது தமிழர் நாகரிகத்திற்கு ஓர் இழுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இதை வேறொரு கோணத்திலும் நாம் பார்க்கலாம். தமிழர்கள் எப்போதும் ஆடம்பரத்தை விட ஒரு அடக்கமான கம்பீரத்தை மதிக்கின்றவர்கள். கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய சீடர் திரு ஜி.கே. மூப்பனாரை பாருங்கள். மூப்பனார் அவர்களுக்கு இல்லாத பணமா, நிலமா? இவ்வளவு அடக்கமான கதர் சட்டை, கதர் வேட்டி என்று அணிந்து சென்று விட்டார். இன்றளவும் பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் மிகவும் எளிமையாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்போ நடிகர் ரஜினிகாந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத பணமா, பெயரா, புகழா? மனிதர் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றார். நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். காந்தியடிகளை இன்றளவும் நாம் கொண்டாடுகின்றோமே, ஏன்? அவர் மிகப்பெரிய செல்வந்தராக பிறந்தவர், இங்கிலாந்திலே படித்தவர். ஆனால் இந்தியாவிற்கு வந்த பிறகு ஒரு எளிமையான உடையையும் வாழ்க்கை தரத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டார். அப்படிப்பட்ட எளிமையான காந்தியடிகளுக்கு தமிழ்நாடு ஒரு பாடம் கற்பித்தது, மேலும் எளிமையை கற்றுக் கொடுத்தது. பல பேருக்கும் தெரியாத உண்மை என்னவென்றால், காந்தியடிகள் எதற்காக சட்டையை கழற்றி இருந்தார் என்பது தெரியாது, எங்கு இருந்தார் என்பதும் தெரியாது. அது மதுரையிலே நடந்தது. நமது உயிரினும் மேலான தமிழ் மொழியை சங்கம் வளர்த்து கொண்டாடிய மதுரை நகரிலே கூலி தொழிலாளி ஒருவர் சட்டை இல்லாமல் வேலை செய்வதை பார்த்தார் காந்தியடிகள். இப்படி நமது நாட்டின் மக்கள் சட்டை கூட இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மட்டும் சட்டை எதற்கு என்று கூறி அன்றே அப்போதே அந்த நொடியிலே மதுரையிலே அவர் தனது சட்டையை தூக்கி கழற்றி எறிந்துவிட்டார். அதன் பிறகு எங்கு சென்றாலும், பேச்சுவார்த்தைக்காக இங்கிலாந்திற்கே சென்றாலும் அந்த குளிரையும் சட்டைப்படுத்தாது சட்டை இல்லாமல் செல்வார். ஒரு சமூகத்திற்கு, மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோடு வருபவர்கள் படோடாபத்தை விரும்பினால் வரலாற்றிலே இடம் பெற முடியாது. இது ஒரு கசப்பான உண்மைதான். தமிழ்நாட்டிற்கே உரிய பண்பு என்பது எளிமை. ஒரு தலைவர் என்பவர் மக்களுடைய உடையை அணிய வேண்டும், மக்களோடு ஒன்றாக நிற்க வேண்டும். அப்புறம் பாருங்கள், தாவேகாவின் கொள்கை என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கின்றார்கள். நல்ல அருமையான கொள்கை என்றாலும் கூட அதன் பொருள் என்னவென்றால், எல்லோரும் சமம் என்றுதான் பொருள், இல்லையா? அதன் பொருள் அதுதானே. ஆனால் ஒருவர் மட்டும் டாம்பிகமாக உடை அணிந்து நிற்பது என்பது மற்றவர்களை தாழ்த்தி காட்டுவது போல் தெரியவில்லையா? திரு விஜய் அவர்களின் கடைசி தொண்டனுக்கும் இதை போன்ற விலை உயர்ந்த மேற்கத்திய ஆடைகளை வாங்கி
அணிவதற்கான பணம் வாய்ப்பு இருக்கின்றதா? உங்களுடைய முதல்வரின் வேலை என்பது குளிரூட்டப்பட்ட அறையில் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்கள் வெயிலிலும் தூசியிலும் கடுமையான உழைப்பை கொட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். நமது உழவர்களும் உங்களுடைய உடை அணிந்து வயலில் வேலை செய்ய முடியுமா? இதை போன்ற ஏழைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உழவர்களுக்கும் நீங்கள் தானே முகம். அவர்களுக்கும் இந்த விஜய் அவர்கள்தான பிரதிநிதி. அவர்களுடைய ஆடையின் எளிமை என்பது திரு விஜய் அவர்களுக்கு வர வேண்டும் என்றால் அவர் எங்களது தமிழ்நாட்டின் வேட்டி சட்டையை அணிய வேண்டும். இது இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இப்படி மேல்தட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழர்களுடைய உடையை தவிர்த்து விலை உயர்ந்த மேற்கத்திய தோற்றத்தை மட்டும் தேர்வு செய்ய ஆரம்பித்தால் ஒரு ஆபத்தான செய்தி சமுதாயத்தில் பரவும். அது என்ன செய்தி தெரியுமா? தமிழ் உடை என்பது, தமிழர்களுடைய உடை என்பது சாதாரண மக்களுக்காக மட்டும்தான். வெற்றி பெற்றவர்கள் அதை கடந்து சென்று விட்டார்கள். அதிகார உயரம், நவீனத்துவம், நாகரிகம் இவை அனைத்தும் மேற்கத்திய தோற்றத்தில் தான் அடங்கியிருக்கின்றது என்ற ஒரு தவறான ஆபத்தான பிம்பத்தை உருவாக்கும். இதில் ஆபத்து என்னவென்று கேட்கின்றீர்களா? ஒரு பண்பாடு என்பது பேச்சுக்களால் மட்டும் உயிர் வாழாது. மொழி, உடை, மரபு, நடத்தை இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இனத்தின் அடையாளம் உருவாகின்றது. அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கும் ஒருவர், செல்வந்தராக இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தமிழருடைய உடையை பெருமையாக அணிவது என்பது நல்லது. அது பிற்போக்குத்தனம் அல்ல. அது நல்லது மட்டுமல்ல, அது ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பில் சொல்வது என்னவென்றால், தமிழராக இருப்பது தாழ்வு இல்லை, தமிழராக இருப்பது பழமை இல்லை, தமிழராக இருந்தபடியே உயர்ந்து நிற்கலாம் என்ற ஒரு அருமையான அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை காமராஜர், ஜி.கே. மூப்பனார், அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் என்று பலரும் செய்தார்கள். இப்படி செய்வதுதான் உண்மையான பண்பாட்டு தன்னம்பிக்கையை தமிழர்களுக்கு கொடுக்கும். இந்த உடை, இதை உடைதானே, வெறும் உடைதானே என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டால் ஒரு நாள் தமிழும் ஒரு மொழிதானே என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதல்லவா? நமது பண்பாட்டை நாம் தான் காக்க வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தாங்கள் முதல்வராக இருக்கும் வரை, அலுவல் வேலையாக செல்லும் பொழுது, சட்டமன்றம் செல்லும் பொழுது எங்களுடைய தமிழரின் உடையான வேட்டி, சட்டை, துண்டு என்று அணிந்து செல்வதுதான் எங்களுக்கு பெருமை. இதை செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் பெருமை. நன்றி, வணக்கம்.